திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவே டைகர் கா ஹுக்கும் அந்த மோடில் தான் இருந்துச்சு. காலையிலே சன் பிக்சர்ஸ் ஒரு செம கிளாஸான மாசான ஒரு ஃபோட்டோவை போட்டு ஈவினிங் 6 மணிக்கு அப்டேட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கே சோஷியல் மீடியாவில் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா வரப்போகிறது ஜெயிலர் 2ஓட அப்டேட். ரஜினி ரசிகர்களுக்கும் சரி, ஜெயிலர் படத்தோட ஃபேன்ஸுக்குமே சரி, இது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். சொன்ன மாதிரியே 6 மணிக்கு அப்டேட் வருமான்னு நகத்தை கடிச்சிட்டு காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் 6 மணிக்கு சன் பிக்சர்ஸும் நெல்சன் திலீப் குமாரும் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று இறக்கி விட்டு இன்ப வைத்தியமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வீடியோ இப்போவே டாப் ட்ரெண்டிங்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. சரியாக 6 மணிக்கு நெல்சன் திலீப் குமார் அப்டேட்டை கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 படத்துக்கு மேலான இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு எதுனாலனா, ஜெயிலர் 2ஓட மாஸ் கிளாஸ் ஹிட். அந்த மாதிரி சில பேரால் அதுக்கு பக்கத்தில் கூட வர முடியல. சும்மா 1000 கோடி 1500 கோடின்னு வட வேணா சுடலாம். ஆனால் ரியலாகவே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பீட் பண்ண முடியலை தான். இப்போ ஜெயிலர் 1 படத்துக்கு மேலே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் இருந்துச்சு. எதனாலன்னு நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக புரியும். என்ன விஷயம்னா, பீஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் விஜய் ரசிகர்கள் கிட்ட பலவிதமான அடிகளை வாங்கி முடிஞ்ச வரைக்கும் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, நெல்சன் திலீப் குமார் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ஆனால் அந்த சமயத்தில் அவரை நம்பி அவரோட கதையை கேட்டு ஓகே சொன்னவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். பீஸ்ட்டில் எந்த அளவுக்கு அவமானத்தை சந்திச்சாரோ, பீஸ்ட் படத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பின்னடைவுகளை சந்திச்சாரோ, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதலுமா கொடுக்குற மாதிரி ஜெயிலர் படம் ஒரு சூப்பரான ஹிட்டை கொடுத்துச்சு. செம்ம ஹிட்டு. எந்த அளவுக்குனா, கலாநிதி மாறன் சக்ஸஸ் மீட்லாம் வச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணல. நேராக போய் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சொகுசு காரு, அனிருத்துக்கு ஒரு காரு, நெல்சன் திலீப் குமாருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து கோலிவுட்டையே வாயை புலந்து ஆணு பார்க்க வச்சார். அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தது தான் ஜெயிலர் படம். இப்போ அந்த படத்தோட அப்டேட் வந்திருக்கு. இன்னொன்று, ரஜினி ஃபேன்ஸுக்கு இந்த மாதம் கொண்டாட்டமான மாதம்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் தான் தலைவர் 173ன்னு தர்மன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்து அந்த படத்துக்கான விழாவை நடத்தினாங்க. அதுவே பெரிய செம்ம ட்ரீட். மறுபடியும் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்னு. ஆனால் அந்த படத்தில் இருந்த டபுள் ட்ரீட் என்னென்னா, உலக நாயகன் படத்தை தயாரித்து சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது ரஜினி கமல் வின்டேஜ் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து மறுபடியும் அடுத்த நல்ல விஷயமா மறுபடியும் ஜெயிலர் 2ஓட அப்டேட் வந்திருக்கு. நெல்சன் திலீப் குமார் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே வரியில் டேட்டை லாக் பண்ணி முடிச்சிட்டாரு. அக்டோபர் 15ஆம் தேதி படம் ஆன் ஸ்க்ரீனுக்கு வருது. படத்தை எந்த நாட்களை குறி வச்சு இறக்குறாங்கன்னா, தசரா தீபாவளி லீவுகளை குறி வச்சு தலைவர் வர்றாரு. ஏன்னா ஜெயிலர் 1ஓட வசூல் சாதனையை ஜெயிலர் 2 முறியடிச்சே ஆகணும். இன்னொன்று முறியடிச்சிருவாங்க அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள் இப்போவே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நெல்சன் திலீப் குமார் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் எப்போவுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இப்போ இந்த வீடியோவிலேயே அனிருத்தோட பயங்கரமான பிஜிஎம்மோட முத்துவேல் பாண்டியனோட முகத்தை சரியாக காட்டலைனாலும் சும்மா அவரோட இதை காமிக்கிற மாதிரி காமிக்கிற அந்த இதுலேயே அவரோட கிளாஸ் தெரியுது. ப்ளஸ் டைகர் 1லே அவ்வளோ ஆக்ரோஷமாக மாசாக இருந்தாப்புல. இப்போ இதுக்கு விட்டுருக்க வீடியோவை பார்க்கும்போது இன்னும் படம் மாசாக இருக்க போகுது. அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தையே நெல்சன் திலீப் குமார் இறக்கியிருக்காரு. முதல்ல இந்த படத்தில் ஜெயிலர் 2ல் புதுசாக நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் புதுசாக இணைஞ்சிருக்காரு நம்மளோட நடிப்பு அசுரன் எஸ்ஜே சூர்யா அவர்கள். யோசிச்சு பாருங்களேன், ஸ்க்ரீனில் ஒருவேளை சூப்பர் ஸ்டாருக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் நேர் எதிரில் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஒரு இடம் வந்தால் அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கும் சரி, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி எந்த அளவுக்கு தேட்டரில் பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பாலிவுட் நடிகை வித்யா பாலன் இணைஞ்சிருக்காங்க. அது போக ரித்திக் ரோஷன் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கதா அப்படியே அந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க. நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னு வைங்க, தேட்டர் பிளாஸ்ட் தான். ஏன்னா ஜெயிலர் 1ஐயே அவ்வளோ கொண்டாடி தீர்த்தவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதாவது ஹிட் இருந்தாலுமே அண்ணாத்த பேட்டை இந்த மாதிரி படங்களுக்கு அப்புறம் நலிவடைஞ்சு போயிருந்த சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை உற்சாகப்படுத்தினதே நம்ம நெல்சன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈவன் விஜய் அவர்களை வச்சு படம் எடுத்து தோல்வியை சந்தித்ததுக்கப்புறம் விஜய் அவர்களை வச்சு எடுத்ததுனால தான் பீஸ்ட் தோத்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த படம் முழுக்க முழுக்க சொதப்பிருச்சு தான். வில்லனில் சொதப்பிட்டார், நிறைய இடங்களில் சொதப்பிட்டார். ஸோ அதில் வாங்கின கிளாஷை எல்லாம் நம்ம திருப்பி 100% இது பண்ணி எடுத்துடணும், மேலே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதோட தலைவர் கூட சேர்ந்து ஜெயிலர் 2 பண்ணாங்க. இப்போது சன் பிக்சர்ஸ் நெல்சன் திலீப் குமார் தலைவரோட காம்போல ஜெயிலர் 2 அதிரி புதிரியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. 1 வருஷமாக சைலண்ட்டாக ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே தர்மன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்ததுக்கே
தாங்க முடியாமல் பெய்டு பிஆர்ஓ டீமுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஒரு படம் வரப்போகுதுன்னு சொன்னதுக்கே இது அதோட காப்பி இதோட காப்பி அப்படி இப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தலைவர் ஃபேன்ஸ் அதை கொண்டாடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு மறுபடியும் அடுத்து ஒரு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி இன்னொரு அப்டேட்டோட நெல்சன் திலீப் குமார் வந்து ரஜினி ஃபேன்ஸை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. எக்ஸில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ரசிகர்களுமே ரெடி ஆகிட்டாங்க, நாங்கள் திருவிழாவுக்கு ரெடி, நீங்கள் தேட்டரை புக் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுவும் முக்கியமாக கரெக்டாக லீவ், அந்த வீக் ஃபுல்லாக லீவு, குடும்பமாக தேட்டருக்கு வருவாங்க அப்படிங்கிறத கணிச்சு தேட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸும் நெல்சன் திலீப் குமாரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயிலர் 2 படம் கொடுக்குற ஹைப்பையும் எதிர்பார்த்துருக்கிறதையும் பூர்த்தி பண்ணுதா, இல்லை இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைப் ஏற்றி போன படங்கள் மாதிரி போயிருக்கா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த படத்துக்கு என்னென்ன மாதிரியான நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ரெடியாக இருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயிலர் 2 படம் ஓவராலாக உலக அளவில் 600 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அந்த வசூல் சாதனையை முறியடிக்க முடியாமல் இப்போ வரைக்கும் வாயிலே வடை சுட்டுட்ருக்காங்க. 700 கோடி 800 கோடி 1000 கோடி விட்டா 3000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இது வரைக்கும் அவங்களால 600 கோடியில் அடிக்க முடியலங்கிறது அவங்களால ஒத்துக்க முடியல. 300 கோடி வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ சூர்யா அவர்களே புதுசாக தான் 300 கோடி கிளப்பில் ரொம்ப வருஷம் கழித்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் தலைவர் ஜெயிலரில் பண்ண சம்பவம் அந்த மாதிரி இருந்ததுனால பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னும் கிங்காக இருக்கார். இன்னுமே சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு இருக்காரு. இந்த வயசுலையுமே அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஜெயிலரில் அது அல்டிமேட்டாகவே இருந்தது. ரஜினிகாந்தை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அந்த படத்தில் ஒவ்வொரு சீனையும் பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இந்த படத்துக்கு மேலேயும் வைக்கப்பட்டிருக்கு. தேட்டரே திருவிழாவாக போகுதுங்கிறது நல்லாவே தெரியுது. அதோட இன்னொரு படத்தோட அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு படத்துக்கு மேலே சில பெய்டு பிஆர் டீம்ஸ் எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதுவும் பெரிய ஹீரோ படம், அவங்களுக்கு பிடிச்ச நடிகரோட போட்டி நடிகரோட படம் அப்படின்னு வந்துட்டா அவங்களால ஒரு அளவுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. ஸோ எவ்வளோ வதந்தி பரப்ப முடியுமோ பரப்புவாங்க. பட் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தலைவர் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே தர்மன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசும்போது மனசு உடஞ்சி போய் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் விஜய், எனக்கு அந்த அவசியமே இல்லைன்னு சொன்னாலும் அவரை விட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஷோவில் சொன்ன ஒரு கதை அவர் யாருக்கு சொன்னாருன்னே யாருக்கும் தெரியாது. ஆனால் காக்கான்னு எங்கள் தலைவனை தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் பிடிச்சி வச்சுட்டு வயசுக்கு மரியாதை இல்லாமல் அவரை ட்ரோல் பண்ணுறதை தாண்டி இப்போ ரீசெண்டாக திரைத்துறையில் நல்ல கலைஞர்கள் நிறைய பேர் இறந்துருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று இருந்துச்சு. அதுலேயுமே போயிட்டு அடுத்து நீங்கள் தான் அதில் நமக்கு ஒருத்தர் மேலே எவ்வளோ கோபம் வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷனை சாகடிக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு கேவலமான புத்தி இருக்கவே முடியாது. இவங்களுக்கும் சைக்கோக்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதில் அடுத்த வரிசையில் நீ எப்போ போக போகிற, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நல்லவங்கள்லாம் சாகுறாங்க, நீ மட்டும் ஏன் உயிரோடு இருக்கேங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் முழுக்க அவர் ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்காரு. அந்த இடத்த இவங்களுக்கு பிடிச்ச நடிகரால் அடைய முடியலை. அதுக்கு கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ளே வந்திருக்கணும், கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கணும், கஷ்டப்பட்டு முன்னேறிக்கணும். இது எதுவுமே இல்லாமல் அப்பா தயவில் வந்துட்டு ஏதோ கஷ்டப்பட்டு வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவரோட இடத்துக்கு போக முடியாத வைத்தறிச்சல் தான் இந்த மாதிரி இவங்களை கொண்டு வந்து நிறுத்துது. இன்னொன்று காசு கொடுத்து என்ன ட்வீட் போடு, என்ன கமெண்ட் போடுனாலும் இவங்க போடுவாங்க. இப்போ ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டுக்குமே அதை ட்ரோல் பண்ணுற மாதிரி, அதுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கிளம்பி வருவாங்க. பட் நீங்கள் எதையும் நம்பாமல் முடிஞ்சால் தேட்டரில் போய் படத்தை பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு பாருங்கள். எந்த படத்துக்குமே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற டீம். இன்னொன்று, படம் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறது வேறு. ஆனால் படமே வராமல் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஐயையோ பத்திக்கிச்சுங்கிற மாதிரி வயிற்றெரிச்சலில் வந்து போஸ்ட் போடுறது, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதுக்கு கீழே அந்த போஸ்ட்டு கீழேயுமே அவரோட குடும்பத்தை திட்டுறது, இல்லை அவரை திட்டுறது, இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்குக்குள்ளே போகிற அந்த மாஃபியாவோட வலையில் சிக்காமல் இருப்போம். ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் பற்றின உங்களோட கருத்துக்களையும், நீங்கள் தலைவரோட தர்மன் படத்துக்கா இல்லை இந்த படத்துக்கா எதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.